இந்த ஆளுகின்ற திமுக அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நமக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் அப்படி, அதாவது அது பள்ளிக்கூடமாக இல்லாமல் ஜெயிலாக கட்டினது தான் அந்த அரசு பள்ளிகளினுடைய பெயர்களை மாற்றணும், விடுதிகளின் பெயரை மட்டும் மாற்றணும்னு இன்னைக்கு காலையில் அறிக்கை கொடுத்து இன்னைக்கு சமூகத்தையே அழிக்கணுன்றதுக்கப்புறம் எதுக்கு சமூகம் நீதி? விடுதிகளின் பெயரை மாற்றக்கூடாது, நம்ம எதிர்த்து போரிட்டு அவங்கள இனத்துக்கு ஒன்று நினச்சி நம்ம இனத்தை பாதுகாக்கணுன்ற இதில் எல்லாரும் வலுப்படுவோம், ஒன்றா நிற்போம். வணக்கம், நான் தமிழ் தேசிய பார்வையாளர் கட்சியினுடைய கம்பம் ஒன்றிய பொதுச் செயலாளர். இந்த ஆளுகின்ற திமுக அரசாங்கம் நமக்கு இப்போயோ நேற்றையோ வழங்கின இந்த கல்லர்ன்ற ஒரு பட்டம் கிடையாது. இது வந்து நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நம்ம அடிமைப்பட்டிருக்க சுதந்திரம் அடைவதற்கு முன்பேவும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நமக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்றது ஒரு முறையை வச்சு, அதாவது அது பள்ளிக்கூடமாக இல்லாமல் ஜெயிலாக கட்டினது தான் அந்த அரசு கல்லர் பள்ளின்ற எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த பள்ளிகளினுடைய பெயர்களை மாற்றணும். இப்போ அந்த பள்ளிகளினுடைய பெயர்களை மாற்றணும், ஹாஸ்டல் விடுதலையினுடைய பெயர்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையை வந்து நம்ம எல்லாருமே ஒரு போராட்டத்தை பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சொன்னதுனால இப்போ அந்த அளவு இல்லாமல் விடுதிகளின் பெயரை மட்டும் மாற்றணும்னு இன்றைக்கி காலையில் அறிக்கை கொடுத்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 2-3 இடத்துல போய் அந்த மாதிரி பெயர்கள் நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் மாற்றிருக்காங்க. சமூக நீதி சமூகத்தையே அழிக்கணுன்றதுக்கப்புறம் எதுக்கு சமூகம் நீதி? அது தேவையில்லாதது. இப்போ நமக்கு என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு இந்த விடுதிகளின் பெயரை மாற்றக்கூடாது. நம்ம இது வந்து இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சு வாங்க கிடையாது, நம்ம தாத்தா சம்பாரிச்சு வாங்க கிடையாது. நம்ம தாத்தனோட தாத்தேன், அவங்க பாட்டேன், அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து அடிபட்டு மிதிபட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்து போரிட்டு இவங்களுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி இருந்தா இந்த மக்கள் எல்லாம் இவங்க வந்து நம்ம இப்படி விட்டுட்டோம்னா, ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்க பிள்ளைகளுக்கும் இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு காரணம் இருக்கக்கூடாது. பகல்களில் அவங்க அப்போ சின்ன பையனை தூக்கி போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம்ட்டு போடு, நைட் நேரத்தில் அவங்களை தூக்கி ஜெயிலில் போடுறோம்னு சொல்லி அதில் போடு, எல்லாத்தையும் பள்ளியாகவும் சிறையாகவும் ஒரே இடத்துல வச்சிருந்து நம்மளை எல்லாமே சித்திரவதையை அனுமதிக்க விட்டு எல்லாத்தையுமே பண்ண வச்சு கடைசியாக நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வழங்கினதுன்னா அரசு கல்லர் துவக்கப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி, அரசு கல்லர் உயர்நிலைப்பள்ளி, இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி நம்ம உள்ள இளைஞர்கள் கட்சி ரீதியாவோ இந்த நம்ம சொந்த பந்த ரீதியாவோலாம் வர வேணாம். யாருக்கும் நீ எனக்கு துணையாவோ நீ எனக்கு துணையாவோலாம் வர வேணாம். இப்போ எல்லாரும் ஒரு கல்லனா ஒரு நமக்குன்னு ஒரு உணர்வு இருந்தால் எல்லா பேரும் இந்த ஒரு தினங்களாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி இருந்து நாங்கள் தர்ணா போராட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம். கம்பத்தில் தேவர் சிலையில் தர்ணா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது போல் எல்லா ஊர்லேயும் நடத்தணும். எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க. எல்லாரும் இதில் கட்சி வேணாம், அண்ணன் தம்பி வேணாம், சொந்தம் வேணாம், இவன் நம்பிக்கையானவே, நண்பன், இவன் துரோகம், இது எதுவும் தேவையில்லை. எல்லாரும் நம்ம இனத்துக்கு ஒன்று நினச்சி நம்ம இனத்தை பாதுகாக்கணுன்ற இதில் எல்லாரும் வலுப்படுவோம், ஒன்றா நிற்போம், இல்லை ஒன்றா நின்று வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.